புஷ்பான்னா ஃப்ளவர்னு நினைச்சிங்களா? ஃபயர். சுகுமார் அவரோட டைரக்ஷன்ல நம்ம அல்லு அர்ஜுன் நடிச்ச புஷ்பா 2 மூவி இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. புஷ்பானா பிராண்ட். புஷ்பா 1ல கூலியால வேலைக்கு சேர்ந்து செம்மரக்கட்டையை கடத்தி மிகப்பெரிய டானா இருந்தாரு புஷ்பா. இந்த பார்ட் 2ல மிகப்பெரிய டானா இருந்த புஷ்பா அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற இடத்துல இருக்காரு. இந்த டைம்ல தான் புஷ்பா மனைவிக்கு ஒரு ஆசை வருது. அது என்னன்னா புஷ்பா சிஎம் கூட போட்டோ எடுக்கணுங்கிற ஆசை. இதனால புஷ்பாவும் சிஎம் கூட போட்டோ எடுக்க ஆசைப்படுறாரு. ஆனா சிஎம் அவர்கள் கடத்தல்காரங்க கூட தான் போட்டோ எடுத்தா என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு புஷ்பா அவமானப்படுத்தி அனுப்பிடுறாரு. சிஎம் இப்படி சொன்னதும் ஈவோ ஆகுற புஷ்பா அவர்கள் சிஎம்மா இருக்கிறதுனால தானே என் கூட போட்டோ எடுக்க மாட்டாங்கிற, நான் சிஎம்ஏ மாத்துறேன்னு இனிமே நான் சொல்றவன் தான் அந்த நாட்டோட சிஎம்ன்ற முடிவுக்கு வராரு. அதுக்காகவே ஒரு பெரிய கடத்தல் ப்ராஜெக்ட் ஒன்று பண்றாரு. ஆனா அந்த கடத்தல் ப்ராஜெக்டை நான் பண்ண விட மாட்டேன்னு ஃபகத் வாசில் வந்துட்டு குறுக்கணிக்கிறாரு. ஃபகத் வாசில மீறி புஷ்பா அந்த கடத்தல சக்சஸா செஞ்சு முடிச்சாரா? அவர் நினைச்ச ஆளை சிஎம் ஆக்குனாரா? அதே மாதிரி அவமானப்பட்ட அவரோட குடும்பம் அவங்க அண்ணன் குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துச்சா அப்படின்றதுதான் இந்த புஷ்பா 2 மூவியோட முழு கதையே. அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான திரைப்படம். இந்த மூவில அவ்வளவு பிரம்மாண்டம், அவ்வளவு ஆக்ஷன் காட்சி, அதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்துல அல்லு அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் சும்மா அள்ளுது. நடிப்புலையும் சரி கெட்டப் சேஞ்சிலையும் சரி எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம மொத்த திரைப்படத்தையும் தன்னோட தோல்ல சுமந்து ஒன் மேன் ஷோ காமிச்சிருக்காரு. படத்தோட மிகப்பெரிய பலமே அல்லு அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். படத்துல ஒரு சில நல்ல காட்சிகள் இருக்கு, அந்த காட்சிகள் நல்லாவே இருக்கு. ஆனா அந்த ஒரு சில நல்ல காட்சிகளை தவிர்த்து மற்ற காட்சிகள் பார்க்கும்போது நிறைய காட்சிகள் தேவையில்லாம இருக்கும்னு தோணுது. அந்த தேவையில்லாத காட்சிகளால அந்த படம் என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல காட்சிகள் வந்து அந்த தேவையில்லாத காட்சிகள் வரும்போது அந்த நல்ல காட்சிகளோட ஃபீலை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடுது. அப்படி ஸ்பாயில் பண்ற அந்த தேவையில்லாத எல்லா காட்சிகள்லயும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ராஷ்மிகா மந்தனா தான் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த கோயில்ல அல்லு அர்ஜுன் அவர்கள் அம்மன் வேஷம் கட்டி ஒரு மாதிரி உக்கிரமா பயங்கரமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அதை பார்க்கும்போது மனுஷன் உசுர கொடுத்து என்னமா நடிச்சிருக்காருப்பா அப்படின்ற ஃபீல் நமக்கே வந்துடும். அந்த ஃபீலை வந்துட்டு நம்ம உள்வாங்கும் போது குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி உசுர கொடுத்து நடிச்ச அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதை கெடுக்கிறதுக்காகவே ராஷ்மிகா குறுக்க பூந்து அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அல்லு அர்ஜுன் அவ்வளவு நேரம் உசுர கொடுத்து நடிச்சார்ல, அந்த ஒரு ஃபீலை வந்துட்டு அப்படியே ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. அல்லு அர்ஜுன் அவர்கள் அந்த கோயில அம்மன் வேஷம் கட்டி ஒரு மாதிரி உக்கிரமா ஆக்ரோஷமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த உடனே நடுவுல ராஷ்மியா கூட ஒரு சாங் வரும். அது மட்டும் இல்லாம கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அந்த ஆக்ரோஷமான பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்து அதே ஆக்ரோஷத்தோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸை கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சீன் சும்மா அப்படி இருந்திருக்கும். அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு சீன் எஃபெக்டே ராஷ்மியா அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கெடுத்து விட்டுட்டாங்க. இந்த படத்துல ராஷ்மியா அவர்கள் வர்ற காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம இன்ட்ரெஸ்டா ஏதாவது ஒரு சீனை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் குறுக்க அந்த பக்கமும் இந்த பக்கம் நடந்து போனா இவன் யாரா குறுக்க குறுக்க வந்துட்டே இருக்கான் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீலை தான் அந்த படத்துல வர்ற எல்லா காட்சிகளையும் ராஷ்மியா அவர்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல பெருசா ஒண்ணுமே இல்ல. இப்போ புஷ்பா 1ல பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு கூலியாளா இருப்பாரு. அங்க இருந்து அப்படியே அடிபட்டு அந்த கடத்தலுக்கே ஒரு டானா வந்து நிப்பார்ல. ஆனா புஷ்பா 2ல பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்துட்டு ஒரு பெரிய டானா இருக்கிறாரு, டானாவே தான் இருக்கிறாரு. அவர் நினைச்சது எல்லாத்தையும் நடத்துறாரு. ஆனா அவர் ஏதோ ஒரு இடத்துல டவுன்ஃபால் ஆகி மேல வர்ற மாதிரியோ இல்ல அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து அதுல இருந்து மீண்டு வர்ற மாதிரியோ அப்படி இந்த படத்துல எதையுமே காமிக்கல. அதுக்கு முக்கிய காரணம் இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிரி கதாபாத்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வேலிடாவும் பவர்ஃபுல்லாவும் இல்ல. இன்க்ளூடிங் பகத் வாசிலோட கதாபாத்திரமும் சேர்த்துதான். பார்ட் 1ல பகத் வாசிலோட கதாபாத்திரம் அப்படின்றது ஒரு கம்பீரமான ஒரு கெத்தான ஒரு மாசான ஒரு திமிரான கதாபாத்திரமா தான் அந்த பகத் பாசிலோட கதாபாத்திரம் இருக்கும். ஆனா புஷ்பா 2 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோமாளி ஸ்டேஜ்ல தான் அவரை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. பகத் பாசில ஒரு கோமாளி ரேஞ்சி காட்டினது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்கு. இதுல புஷ்பா மட்டும் தான் பலசாலியா இருக்கிறாரு, புஷ்பா மட்டும் தான் புத்திசாலியா இருக்கிறாரு. இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிரி கதாபாத்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னா யாருமே பலசாலியாவோ புத்திசாலியாவோ இல்ல, எல்லாருமே முட்டாள்களா தான் இருக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மங்களம் சீனு கதாபாத்திரம் பார்ட் 1ல இவரோட கதாபாத்திரம் அவ்வளவு வேலிடா பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா மங்களசீனு கதாபாத்திரத்தை ஏதோ கிரவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி காட்டி ரொம்ப மொக்கையாக்கிட்டாங்க. அதெல்லாம் அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்கு. இந்த மாதிரியான ஆக்ஷன் மசாலா படங்கள்ல வில்லன் கதாபாத்திரங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஹீரோ கதாபாத்திரம் வேலிடா இருக்கும். வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காவும் புத்திசாலித்தனமாவும் செயல்படுறாங்க, அதை வந்து ஹீரோ முறியடிக்கிறாரு அப்படின்னா தான் அந்த ஹீரோக்கு வேல்யூ இருக்கும். ஆனா இங்க ஹீரோ மட்டும்தான் பலசாலி, ஹீரோ மட்டும்தான் புத்திசாலி அப்படின்னா அந்த ஹீரோக்கு எந்த விதமான வேல்யூவும் இருக்காது. அதே மாதிரி
மாதிரி இந்த திரைப்படத்துல லாஜிக் அப்படின்றது எந்த இடத்துல எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது தெய்வ குத்தம் ஆயிரும். இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்றது நமக்கே ஒரு கட்டத்துல சோர்வாயிருது. இவ்வளவு பெரிய டியூரேஷன் இந்த படத்துக்கு தேவையே இல்ல. சிஎம் தன்னை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்றதுனால இனிமே நான் சொல்றவன் தான் சிஎம் அப்படின்னு புஷ்பா இறங்குனதுக்கு அப்புறம் இனிமே சிஎம்முக்கும் புஷ்பாவுக்கும் ஒரு பெரிய கிளாஸே இருக்கும் போல, கதை எங்கேயோ போகும் போல அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா சிஎம்முக்கு இந்த படத்துல வேலையே கிடையாது. அந்த போட்டோ எடுக்கிற சீனோட சிஎம் கதைக்குள்ளே வர மாட்டாரு. புஷ்பா வந்துட்டு இன்னொரு ஆளு சிஎம் ஆக்குறாருல, அதுல ஏதாவது புத்திசாலித்தனத்தை செயல்படுத்துறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் ஒண்ணும் இல்ல. புஷ்பா நினைக்கிறாரு, அவர் நினைச்ச உடனே சிஎம் ஆகுறாங்க அப்படின்றதுனால படம் வந்து பெருசா ஒன்னும் கனெக்ட் ஆன மாதிரி தெரியல. அடுத்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்றது ரொம்ப மோசம். எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னா ஹீரோயின் ஒரு முக்கியமான டேட்டா கேலண்டர்ல மார்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட ஓபன் பண்றாங்க. ஹீரோயின் மார்க் பண்றாங்கல்ல, அந்த டேட் தான் ஹீரோயினோட பர்த்டே. ஹீரோயினுக்கு நாம மார்க் பண்றது நம்மளோட பர்த் டேட் தான் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு மங்குனித்தனமான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல இருக்கு. படத்துல ஹீரோ கஷ்டப்பட்டு உசுர கொடுத்து நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தாதான் அந்த படம் ஒரு ஃபுல்ஃபில்லான திரைப்படமா, ஒரு வேலிடான திரைப்படமா இருக்கும். ஹீரோ மட்டும் நல்லா நடிச்சு ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா கோட்டை விட்டாங்க அப்படின்னா அந்த படம் ஒரு முழுமையடைஞ்ச திரைப்படமா இருக்காது. படத்துல ஆக்ஷன் காட்சிகள், எமோஷன் காட்சிகள், சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் தனித்தனியா பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா அதை ஒரு திரைக்கதையா பார்க்கும்போது தான் படத்துல ஒட்டவே இல்லை. இந்த காட்சிகளை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு விருப்பமான காட்சிகள்லாம் எடுத்து அவங்க விருப்பப்படி அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. ஆனா படத்துல ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் இந்த ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரியான காட்சிகள் வச்சிருக்காங்க. ஆடியன்ஸும் ரசிகர்களும் என்ஜாய் பண்ற அளவுக்கு தான் அந்த மாதிரி காட்சிகளும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வர்ற காட்சிகளும் அதுக்கு அடுத்து வர்ற காட்சிகளும் வலுவானதா இல்ல. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த படத்தோட திரைக்கதை தான். திரைக்கதை சிறப்பாகவும் தெளிவாகவும் இல்லாம இருக்கிறது இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய மைனஸ். கோவில் திருவிழால தன்னோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை ஒருத்தன் அவமானப்படுத்திட்டான் அப்படின்றதுக்காக ஊர் மத்தியில அவனை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவமானப்பட்ட அவன் கண்டிப்பா கிளைமேக்ஸ்ல அதே பொண்ணை வச்சு ரிவெஞ்ச் எடுப்பான் அப்படின்றது ஆதி காலத்துல இருந்த ஒரு ஸ்கிரீன் பிளே. இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் 1000க்கு மேல தமிழ் படங்கள் வந்திருக்கு. அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே எடுத்து இந்த படத்துல வச்சது அப்படின்றது ஒரு மோசமான ஸ்கிரீன் பிளே. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆடியன்ஸ் இன்னுமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல கட் பண்ண வேண்டிய காட்சிகள் அப்படின்னா ராஷ்மிகா அவர்கள் வர்ற காட்சியையும் அந்த சாங்கையும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா படத்துக்கு எந்த விதமான மைனஸும் ஆகாது. அது படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் அமையும். அதே மாதிரி படத்தோட ஓபனிங் சீன்ல ஹார்பர்ல வர்ற ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா படத்துல எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அடுத்து இந்த படத்துக்கு தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்திருக்காங்க. இந்த கதைக்கு தேர்ட் பார்ட் தேவையே இல்ல. அவர் ஆசைப்பட்ட மாதிரி கடத்தல் டான் ஆயிட்டாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அண்ணன் குடும்பமும் இவரோட குடும்பமும் ஒன்னாயிருச்சு. அப்படின்னா இங்க தேர்ட் பார்ட்டுக்கு வேலையே இல்ல. ஆனா அந்த மினிஸ்டரோட தம்பி பையன்னு தேர்ட் பார்ட்டுக்குரிய லீடை வலுக்கட்டாயமா வச்சிருக்காங்க. எப்போ அவர் குடும்பத்தோட சேர்ந்தாரோ அப்பவே இந்த புஷ்பா ஸ்டோரிங்கிறது மொத்தமா முடிஞ்சு போச்சு.